தாய் அன்னை கன்னிமரியா மௌனமாக துன்புற்றார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். மகனோடு இறுதி வரை உடன் இருந்தார். சேர்ந்து ஜெபித்தார். ஒரு கல்யாணம்னா என்ன செய்யணும்னு ஒரு சின்ன பையன்கிட்ட காணா ஒரு திருமணத்தை பற்றி சொல்லிட்டு கேட்கும்போது, கல்யாணம்னு ஒன்று இருந்தால் இயேசுவை கூப்பிடணும், மாதாவை கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஆண்டவரை கூப்பிடுங்கள் உங்கள் இல்லத்திற்கு. ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, புனிதமிகு நற்கருணை உங்களுக்கு திடம் அளிப்பதாக. உங்களால் உங்கள் குடும்பமும் உறவுகளும் ஆசிரை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி அமைதி. 3 முறை யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார், அமைதி உரித்தாகும், சமாதானம், ஒவ்வொரு நாளும் பொறுமையாக இருந்து மன்னியுங்கள்.